வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். ஹீரோவோ அல்லது ஹீரோடைய ஆட்களோ போய் வந்து வில்லன் வந்து கைது பண்ண போவாங்க. வாரண்டது அரெஸ்ட் அப்படிம்பாங்க. வில்லன் முதல்ல என்னை கைது பண்ற வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னு 2 பஞ்சு டயலாக்லாம் பேசுவாரு. ஆமா, வில்லனுடைய ஆதரவாளர்களும் வந்து எங்க ஐயா என்னை தாண்டி கைது பண்ணிருங்கல அப்படின்லாம் சவுண்ட்லாம் விடுவாங்க. ஆமா. அப்புறம் போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு வந்து போவாங்க. இதெல்லாம் சினிமால தான் பார்த்துருக்கோம். இப்ப நம்ம ரியல்ல அரசியல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாக்குறப்ப முன்னாள் அமைச்சர் 7 முறை சட்டமன்ற உறுப்பினர் திருச்செந்தூரை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆமா, ஜூன் 20ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி அந்த பிறந்தநாள் கூட்டத்தில் வந்து பேசுறப்ப முதல்வர் விஜயை பத்தி ரொம்ப அவதூறா ரொம்ப காட்டமான சொற்களை வந்து பயன்படுத்தி பேசியிருக்கிறதா குற்றச்சாட்டு. இதை வந்து டிவிகே பிரமுகர் வந்து காவல்துறையில புகார் கொடுத்திருந்தாரு. அதன் அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணனும் நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கேட்டு விண்ணப்பிச்சிருந்தாரு. அப்ப நீதிபதி என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து 7 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க, ஒரு நாகரிகம் வந்து வேணாமா, இப்படி தரம் தாழ்ந்தான் நீங்க வந்து பேசுவீங்க, ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்கணும்லன்னு சொல்லிட்டு அந்த முன்ஜாமீன் ரத்து பண்ணிட்டாங்க. முன்ஜாமீன் ரத்து பண்ணிட்டா என்ன பண்றது, காவல்துறைக்கு அவங்க கடமை எங்களை அழைக்கிறதுன்னு சொல்லிட்டு உடனடியா போயிருக்காங்க. வந்து ஆத்தூர்ல இருந்திருக்காரு, தூத்துக்குடி ஆத்தூர்ல. ஆமா, அங்க போன உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய கார்ல ஏற போனாரு. அங்க இருந்த காவல்துறை அதிகாரி வந்து இந்த டோரை க்ளோஸ் பண்ணி விடல. நிக்கிறாரு அங்க, அப்படியே போன்ல பேசுறாரு. இல்ல எங்க ஜீப்பு தான் நீங்க ஏறணும்னு வந்து சொல்றாரு. உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் இறங்கி வெளியே வராரு. அவருடைய ஆதரவாளர் வந்து போலீஸ் அராஜகம் ஒழிக ஒழிக அப்படிங்கிறாரு. ஜீப்ல ஏற போறப்ப ஒரு ஆதரவாளர் வந்து நீங்க போக கூடாது அனிதா ராதாகிருஷ்ணன் அவரே தள்ளி விடுறாரு. போய் அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வாகனத்துல பின்னிருக்கையில உட்காந்து கிளம்பி போறாங்க. ஆமா, அப்புறம் எஸ்பி ஆபீஸ் கூட்டு போன உடனே அங்கேயும் வந்து திமுக மேயர் உடன்பிறப்புகள் எல்லாரும் வந்து போலீஸ் அராஜகம் ஒழிக, டிவிக்கு ஆட்சி ஒழிக, முதல்வர் விஜய் ஒழிகன்னு ஒரே கோஷம். இப்ப தமிழ்நாட்டு அரசியல பரபரப்பா மாறி இருக்கு. ஆமா. சோ இந்த கைது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு ஒரு முன்ஜாமீன் ரத்தான உடனே ஒரு கைது நடந்திருக்கு. இன்னொருத்தர் இன்னொரு முன்ஜாமீனும் போட்டிருக்கிறாரு. எம்எல்ஏவுக்கு பேரம் பேசப்பட்ட வழக்கு ஒன்றுன்னு போயிட்டு இருக்கு இல்லையா, அது எல்லா கட்சிகளுக்கு உள்ளாலேயும் இந்த வாதங்கள் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக இருக்கிறது தாவேகா எம்எல்ஏ இளையராஜா அவருக்கு வந்து 35 கோடி வரைக்கும் பேரம் பேசப்பட்டதாகவும், அவரை வந்து சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட வேணும்னு பேசினா. இந்த வழக்கில் ஒரு 3 பேர் கைது ஆனது எல்லா விஷயமும் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ அந்த வழக்கில் கூடுதலாக இன்னும் ஒரு 5 பேர் வந்து காவல்துறையுடைய ரேடாரில் வந்து பிடிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றுட்டு வருது. அதில் 2 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூர் மாவட்டத்தினுடைய திமுக சேர்ந்த நபர்களாக இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கும் அவரது சகோதரரான அசோக்குமாருக்கும் ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்றாங்க. புதுசா இந்த விசாரணைக்கு உள்ளால வந்திருக்க 5 பேர்கிட்ட நடைபெற்ற விசாரணை இருக்கு இல்லையா, இந்த விசாரணையில அசோக்குமாருடைய ஈடுபாடு இந்த செயல்ல கொஞ்சம் அதிகமாகவும் நேரடியாகவும் இருந்தது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நாங்க வந்து அவரை தேடுறோம், அவரை வந்து கூடிய சீக்கிரம் கைது பண்ணிடுவோங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் அடுத்தடுத்து வெளியே வருது. இதனால அசோக்குமார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு முன்ஜாமீனை நம்மளும் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கு ஒரு முன்ஜாமீன் மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அந்த முன்ஜாமீன் மனு எப்போ ரத்தாகும்னு தெரியல, ஜாமீன் கொடுப்பாங்களாங்கிறது நீதிமன்ற முடிவு தான். ஆமா, நேத்தே முன்னாள் அமைச்சர் ரகுபதி பரந்தாமன் எல்லாமே டிவிக்கு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுதுன்னா சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்ப இன்னைக்கு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுமே வந்து அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வந்து டேக் டைவர்சன் அரசா வந்து இருக்கு, போலீஸ் ராஜ்யம் வந்து நடத்துறாங்க, கூட்டு பாலியல் பிரச்சனையில திருவைகுண்டம் எம்எல்ஏ மேலேயே புகார்லாம் கொடுத்தாங்க, அதுக்கெல்லாம் அவசரம் காட்டவே இல்லை, இதுக்கு ரொம்ப அவசரம் காட்டி கைதெல்லாம் வந்து பண்றாங்க, ஆணவம் அழிவுக்கு தான் வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காருடைய ஸ்டேட்மெண்ட்டை. அதுக்கு பிறகு வந்து திமுக கனிமொழி உள்ளிட்ட நிறைய பேர் ஆர்எஸ் பாரதியுமே வந்து சர்வாதிகாரத்தின் உச்சம்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆமா, திமுக பிரமுகர்கள் எல்லாரும் சொல்றாங்க. அடுத்தடுத்து கைதுகள் தொடரலாம் அப்படிங்கறதா வருது. பட் வந்து அவதூறா பேசிக்கிறதுனும் உண்மைதான். அந்த ஸ்பீச் நானுமே கிட்டத்தட்ட நம்ம சொல்ல கூட வந்து முடியாது, தனிமனித தாக்குதல் நிறைய இருந்துச்சு அந்த ஸ்பீச்ல. நிச்சயமா. ஆனா என்னன்னா, இது வந்து ஒரு பழிவாங்கும் அரசியலா மாறிடுச்சு அப்படின்னா அவங்க சொல்ற அந்த அரசியலுக்கும் வந்து மாறாதான் இருக்கும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எஸ், அதிமுகல மாணவர் காலம் தொடங்கி இருந்த வைகை செல்வன் அதிமுகல பல பொறுப்புகள் இருந்திருக்காரு, முன்னாள் அமைச்சரா இருந்திருக்காரு. அவர் இப்ப அதிமுக இருந்து விலகி இருக்காரு. இன்னைக்கு அந்த விலகல் கடிதம்ங்கிறது பேசப்படுது.
காரணம் ரொம்ப உருக்கமா வந்து எழுதியிருக்காரு வைகை செல்வன். அது வந்து முனைவர் வைகை செல்வன் அப்படின்லாம் போட்டு வந்து கழக பொதுச்செயலாளருக்கு வந்து எழுதியிருக்காரு அந்த கடிதத்துல. குறிப்பா என்ன சொல்றாருன்னா இதான் மேட்ரு. ஒரு தலைவர் தானே அழிந்தால் கூட தனது கொள்கைகளும் இயக்கமும் வெற்றி பெற வேண்டும் என நினைப்பார்கள். ஆனால் இயக்கமும் கழக தொண்டர்களும் அழிந்தால் கூட தான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் நல்ல தலைவராக இருப்பதில்லை. இவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட். பத்தி தெளிவா வந்து சொல்லிட்டாரு ஒரு பேராகிராஃப்ல. கொள்கையை பத்தி எனக்கு கவலை இல்லை, இயக்கத்தை பத்தியும் கவலை இல்லை, என்னை பத்தியும் கூட தான் எனக்கு கவலை. நான் பொதுச்செயலாளர் கடைசி வரை இருப்பேன், இருக்கிறவன் இல்லாட்டி கிளம்பு. ஆமா, அதனால வந்து எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. நேத்தே பார்த்தோம் 2 விஜயபாஸ்கர் ஸ்கொயர் வந்து டிவிக்கு வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆமா, இன்னைக்கு விலகல் கடிதத்தை கொடுத்திருக்காரு. இவர் சொல்ற காரணம் என்னன்னா திமுக அதிமுக எப்படி வந்து கூட்டணி, அது வந்து எங்களுடைய கொள்கைக்கே எதிரானது இல்ல அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. பட் என்னுடைய பழைய நினைவுகள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தமா வந்து முடிச்சிருக்காரு. திருக்குறள் கூட வந்து கோட் பண்ணியிருக்காரு. அவருக்கு சேக்கிழார் கம்பராமாயணம் மட்டும் தான் தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ண மாதிரியே தெரியல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். ஏன்னா இப்ப வந்து 2 நாளைக்கு முன்னாடி அந்த மகளிர் அணி கூட்டம் வந்து நடந்தது. அதை போய் நீங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருங்க, நம்ம நிச்சயம் வருவோம், அடுத்த ஒரு வருஷத்துல கூட எலெக்ஷன் எல்லாம் வரலாம், நம்ம மேல இருந்த கரை எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அங்க இருக்கிற மகளிர் அணி நிர்வாகிகளும் வந்து ஓகே கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. ஆனா வந்து கான்பிடண்டா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. எந்த நினைப்புல பேசுறதா நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஆமா. இன்னொரு பக்கம் அமமுக தலைவர் டிடிவி தினகரனுமே குதிரை பேர விவகாரத்தை நாங்க உரிய நேரத்துல கையில் எடுப்போம்னு அவரு வந்து சொல்லிட்டு இருக்காரு. பாயிண்ட் வரட்டு காத்திருக்கோம் அவரு திட்டமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அவரு. ஏன்னா வந்து இன்னும் பிஜேபி கூட்டணியில தான் அதிமுகவும் இருக்கு, அமமுகவும் இருக்கு. அதிமுக கூட்டணியில இல்லையா? இப்ப அவங்க பிஜேபி கூட்டணியில இருக்கிறாங்க. அப்படி சொல்ல ஓகே, பொறுத்திருந்து நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஹிண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா வந்து முதல்ல குதிரை பேர நடக்குதுன்னு சொன்னது டிடிவி தினகரன் தான். போய் ஆளுநர் மாளிகையிலேயே புகார்லாம் வந்து கொடுத்துட்டு வந்தாரு. இதை வச்சு பிஜேபி தான் கேம் ஆடலாமாங்கிறதெல்லாம் போகதான் தெரியும். இதனோட எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி மேலிடத்துக்கு சொல்லியிருக்காராம் அவரு. அமமுக நிர்வாகிகளை தூக்கியிருக்காங்க முதல்ல, அதே மாதிரி அதிமுக நிர்வாகிகளையும் தொடர்ந்து தூக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சு நீங்க வந்து அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க புகார் கொடுத்துருக்காராம் அவரு. அப்பவும் அவர் எதுவும் செய்ய மாட்டாரு. இது வரைக்கும் நான் என்ன பண்ணேன், அதேதான், ஒன்றும் பண்ணல, அதேதான் இனிமேலும். சரி, ரைட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் ஜனநாயகன் பத்திய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஒரு பக்கம் ஜனநாயகனுடைய சென்சார்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து, அதாவது சென்சார் குழு படத்தை பார்த்துட்டாங்க, கூடிய சீக்கிரமே வந்து வரும் வாரத்திலே சர்டிஃபிகேட் கிடைச்சிரும், ஜூலைல படமும் ரிலீஸ் ஆயிருங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் அடுத்தடுத்து வெளியாகிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை கொடுத்துள்ள ஒரு தகவல் அப்படிங்கிறது தான் வந்து இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த ஜனநாயகன் படத்தை கிட்டத்தட்ட 1.2 கோடி பேர் மக்கள் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த தலைப்பை பார்த்த உடனே நமக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. சரி, என்னன்னு போய் பார்க்குறப்போ நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு ஒரு வழக்கு, இந்த படம் வந்து தேர்தலுக்கு மிக நெருக்கமான ஒரு சூழலில் வந்து இந்த முழு படமும் கசிஞ்சது இல்லையா, இந்த வழக்கில் நிறைய பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு, கைது நடவடிக்கை எல்லாம் ஏற்பட்டுச்சு. இதில் ஒரு 2 பேர் வந்து ஜாமீன் கேட்டிருந்தாங்க. அந்த வழக்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு, இதை வந்து சட்டவிரோதமாக கிட்டத்தட்ட 1.2 கோடி பேர் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ இவங்களை வந்து ஜாமீன் கொடுத்தோம் அப்படின்னா இவங்க வந்து சாட்சிகளை கலைப்பதற்கு இல்லை ஆதாரங்களை கலைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றமும் இந்த வாதத்தை ஏற்றுட்டு அவங்களுடைய ஜாமீனை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க, ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல பார்த்துருக்காங்க. ஆமா, அந்த ப்ரொடியூசருக்கும் கவலை இல்லை, டெல்லி மேலிட பொறுப்பாளர் போயிட்டாரு, நடிச்சவருக்கும் கவலை இல்லை, சிஎம் வந்து ஆயிட்டாரு, ரிலீஸ் பண்ணாங்க பிரச்சனை. ஆனா என்னன்னா இந்த டைரக்டர் ஹெச் வினோத் சொன்னதை கவனிக்கணும். ஆமா, இதுல அதை வந்து நான் வெளிப்படையா சொல்றது எனக்கு இல்ல, நான் சொன்ன கூட பப்ளிஷ் பண்ற ஐடியா உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாரு அவரு. ஆமா, என்ன நடந்திருக்கோ உள்ளுக்குள்ளார. அதிமுக தொடர்ந்து விலகிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாக்குறப்ப திருச்சி கிழக்குல விஜய் எதிர்த்து போட்டி போட்டவர் ராஜசேகரன், அவரும் விலகி இருக்காரு. மிகுந்த மன வருத்தத்தோட நானும் விலகிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. கடைசியில் அவரு மட்டும் தான் இருப்பாரு எடப்பாடி பழனிசாமி. மன வருத்தத்தோட இருப்பாரா, மன மகிழ்ச்சியா இருப்பாரான்னு தெரியல. மகிழ்ச்சியா தான் இருப்பாரு. ஒரு வருத்தப்பட்டு என்ன சேர்த்து இருப்பாரு. 2021 ஒரு வாய்ப்பு இருந்தது அமமுக சேர்த்துக்கிறதுக்கு, சேர்த்துருந்தாங்கன்னா இன்னும் நிறைய சீட் ஜெயிச்சு ஆட்சி கூட வந்திருக்க வாய்ப்பு இருந்தது அப்ப அந்த சமயத்துல. அதையும் விட்டாங்க. அப்புறம் வந்து இவரு கதறன்னு கதறிக்கிட்டு இருந்தாப்புல செங்கோட்டையன், ஓபிஎஸ் கேட்டாங்க. இப்போ வந்து ஓபிஎஸ் எம்எல்ஏ ஆயிட்டாப்புல, செங்கோட்டையன் அமைச்சரே ஆயிட்டாரு.
இவர் ஜாலியா ஓகே நமக்கு என்னப்பா அப்படின்னு இருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழக அமைச்சர் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிதடி வழக்குல புதுச்சேரி நீதிமன்றம் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்குது. தமிழகத்தினுடைய புதிய தாவேகா அரசினுடைய நிதி அமைச்சராக இருக்கக்கூடியவர் மரிய வில்சன், அவருடைய சகோதரர் மரி கிளாத், அவருக்கும் அவருடைய வீடு புதுச்சேரியில் இருக்குது. புதுச்சேரியில் அவர் வீட்டுக்கு போய் அவர் மற்றும் மனைவி குடும்பத்தாரை தாக்கிய வழக்கு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலுவையில் இருக்கு. இந்த வழக்கில் தான் ஜூலை 4ஆம் தேதி, அதாவது நாளை வந்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஆஜர் ஆவாரா, அப்படி ஆஜர் ஆகாத பட்சத்தில் நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு தான் நமக்கு தெரிய வரும். பட் இந்த பக்கம் தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு கைது சம்பவங்களுக்கு மத்தியில் இந்த ஒரு வழக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழக்காக இருக்குது. ஏன்னா பல படங்கள் அதையும் பார்த்துருக்கோம். நீதிபதி ஆமாம், அப்படியே கூண்டு இருந்து ஜெயிலுக்கு போங்கலாம் சொல்லுவாங்க. பட் நேரில் ஆஜராக சொல்லியிருக்கிறது கவனிக்க வேண்டியது. டைம் கேட்பாரா என்னங்கிறது நாளைக்கு தான் நமக்கு வந்து தெரியும். தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மாறி மாறி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேத்து வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர் மதுரையில போய் சௌராஷ்டிரா கல்லூரியில போய் பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் அதிகாரி நிசாந்த், எஸ்பி எல்லாருமே வரவேற்றிருக்காங்க. அந்த கல்லூரியில வந்து பேசுறப்ப இங்க நான் வைகை ஆத்த வந்து நான் பார்த்தேன், ஆறு இருக்கு ஆனா நதி எங்க இருக்கு, நீர் எங்க இருக்குன்னு வந்து கேட்டிருக்காரு. சரி, இங்க இருக்கிற இளைஞர்கள் தூய்மைப்படுத்தணும், தூய்மைப்படுத்தல அப்படின்னா ஆளுநர் மாளிகை இறங்கி தூய்மைப்படுத்துங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த விழா முடிஞ்ச உடனே அங்க இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசு அலுவலர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வந்து போட்டு சில உத்தரவுகளும் பிறப்பிச்சிருக்காரு. சில ஃபைல்ஸ் வந்து கேட்டு வந்து வாங்கியிருக்கா தகவல். இது போதுமே திமுகவுக்கு கிளம்பிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் இந்த எப்படி ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுல ஆய்வு பண்ண முடியும், அது காரணம் என்னன்னா கையாளாகாத இந்த ஆளுங்கட்சி தான். இந்த தைரியம் எப்படி வந்தது, திமுக ஆட்சியில் எப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கு. அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில நடந்துச்சு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவேகா ஆட்சியில நடக்குது அப்படிங்கறதெல்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. சரி, தாவேகால இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்குறப்போ முதல் எதிர்ப்பை வந்து அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து பதிவு பண்றாரு. ரொம்ப காட்டமாகவே பொறுப்பு ஆளுநருக்கு பொறுப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு தலைப்போட மிக ஒரு நீண்ட விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறாரு. குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர வேண்டியது இருக்குது, இந்த விஷயத்தை போய் அவர் கேட்டு வாங்கி கொடுப்பாரா, அதை அவர் செய்யறது இல்ல. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா 2014 இருந்து 2026 வரைக்கும் கங்கையை தூய்மைப்படுத்தக்கூடிய திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்காங்க. கங்கை வந்துட்டு இன்னமும் அசுத்தமா தான் இருக்குது, அங்க போய் இதெல்லாம் அவர் பேசுவாரா? மும்மொழி கொள்கை இப்ப சமீபத்துல போய் அவர் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார் 2 நாட்களுக்கு முன்னால. அப்போ வந்து இங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நாங்க வந்து உங்களுக்கு இந்த நிதியெல்லாம் விடுவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இதுக்காகலாம் அவர் பேசியிருக்காரா? இப்படி எந்த விஷயத்திலையும் பேசாம இந்த விஷயத்துல பேசுறது வந்துட்டு ரொம்ப பொறுப்பு இல்லாத ஒரு விஷயம், ஜனநாயகத்துக்கே எதிரானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. சரி, தாவேகா அமைச்சர்கள் யாராவது பேசுறாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமாரும் இதுக்கான மிக கடுமையான எதிர்வினை ஆற்றிருக்கிறார். அவரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் சொல்றதுல நிறைய விஷயங்களை பதிவு பண்றாரு. அவருக்கு அதிகாரம் இல்லை, கான்ஸ்டிடியூஷனலி இது முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இதுக்கான வாய்ப்பு அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. கூடவே மிக முக்கியமான ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. இதுக்கப்புறம் ஆளுநர் ஆய்வு, நீங்க இந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வாங்க, டேட்டாலாம் எடுத்துட்டு வாங்கன்னு ஏதாவது அதிகாரி கிட்ட சொன்னாங்கன்னா அரசுக்கு தெரிவிக்காம போகக்கூடாது அப்படின்னு இருக்காரு. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கும். தொடர்ந்து ஆளுநர் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தாலும் தாவேகா அரசாங்கம் எதிர்க்கும் அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த மாதம் ஏற்பட்ட அந்த அமோனியா வாயு கசிவு அது வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சுது. இன்னும் சொல்லப்போனால் தொடக்கத்திலேயே அந்த விபத்தினுடைய பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அச்சமூட்டக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு நிலவரப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாயு கசிவு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட வட இந்தியர்களில் 18 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு ஒருவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த ஒருத்தர் வந்துட்டு உயிரிழந்ததன் மூலமாக இந்த எண்ணிக்கை 18 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கைக்கு வந்திருக்கு. ஒரு சில பேர் குறைந்த அளவு பாதிப்பு இருந்த சில பேர்லாம் ரிகவர் ஆகி அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிகழ்வுகளும் நடந்திருக்கக்கூடிய சூழலில் மிக கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டவர்கள் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறாங்க. அதில் தான் ஒருத்தர் உயிரிழந்திருக்காங்க. இதன் மூலமாக 18 பேராக இந்த உயிரிழப்பிற்கு ரொம்ப சோகத்தை, எல்லாருடைய வயதுகளை பார்க்குறப்பவும் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. இன்னைக்கு உயிரிழந்தவர் கூட 24-25 வயதாக இருந்துச்சு. ஸோ மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய அந்த சோகம் அப்படி தொடருது அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. எல்லா தொழிற்சாலைகள்லையும் சரி, எல்லா விஷயங்களையும் இந்த கெமிக்கல், குறிப்பாக அந்த கெமிக்கல்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபேக்ட்ரிஸில் உடனடியாக இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடக்கணும், நடந்து மேற்கொண்டாவது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் தவிர்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்மளால கோரிக்கையாக வைக்க முடியும். உங்களால் ஒரு கொஸ்டின் பேப்பரை கூட ஒழுங்காக தயாரிக்க முடியல, அதை
பத்திரமா வச்சுக்க தெரியல. இவங்க எப்படி நாட்டை காப்பாற்றுவாங்கன்னா நமக்கு வந்து தோணுது சில விஷயங்களை பார்க்குறப்ப. ஆமா, நீட்டு மே மாதம் நடந்ததுல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி ரீ எக்ஸாம் வச்சாங்க. அதுக்குள்ள எவ்வளோ தற்கொலையும் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த ரீ எக்ஸாம்லயுமே சில பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ என்னன்னா அதில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியே தவறான கேள்வியா. இதை வந்து தேசிய தேர்வு முகமே ஒத்துக்கிட்டாங்க. இன்னொரு கேள்வியில் என்னன்னா அந்த கொடுக்கப்பட்ட விடைகள்ல 2 விடைகள் சரியான விடையா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா தேர்வு முகமே அந்த 2 விடையில எந்த விடையை டிக் பண்ணியிருந்தாலும் சரி மாணவர்களுக்கு 4 மதிப்பெண் கொடுக்க போறோம்னு வந்து சொல்றாங்க. ஒரு எக்ஸாம உங்களுக்கு நடத்த தெரியல, ஒரு கொஸ்டின் பேப்பரை ஒழுங்கா செட் பண்ண தெரியல. இதை நம்பிதான் வந்து நம்ம இங்க 100 கோடிக்கு மேல மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் பல மாணவர்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கு இந்த மத்திய அரசு. ஏற்கனவே இந்த காக்ரோச் பார்ட்டி தொடர்ந்து பல்வேறு மாநிலங்கள்ல போராட்டம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு ஒரு கோரிக்கை வந்து இருந்துகிட்டு இருக்கு. அமைச்சரவை மாற்றம்லாம் சொல்றாங்க, ஆனா இன்னும் நடக்கல. ஆனா என்னன்னா ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கூட செட் பண்ண தெரியாத அரசா இருக்கா. ஜப்பான் பிரதமர் தகைச்சி அவங்க வந்து இந்தியா வந்திருக்காங்க. அரசு முறை பயணமாக இந்தியா வந்திருக்காங்க. நிறைய ஒப்பந்தங்கள் ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் கையெழுத்தாகி இருக்கிறது. அதில் நிறைய தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது. அதில் எல்லாத்துலேயும் விட மிக முக்கியமாட்டு நம்ம பிரதமர் இருக்கார் இல்லையா, பிரதமர் மோடி, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் பிரதமர் தகைச்சிக்கு ஒரு இசைக்கருவியை வாசிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குது. ஒரு மியூசிஷியன் கூட. ஆமாம், அந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே ட்ரம்பு ட்ரம்மெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தானி இசை கருவியான சந்தூர் அப்படிங்கிற ஒரு இசை கருவியை வந்து அவர் வாசிக்க சொல்லி கொடுக்க, அவங்க வாசிக்க வீடியோலாம் பார்க்க ஒரே கூத்தா இருக்கா. ஆமா, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த வீடியோ வேற பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்குது. ஓகே, நமக்கு ஜிக்கு தெரியாது எதுவுமே இல்ல பாத்தீங்களா இல்லையா. மேகத்துல ஏரோப்ளேன் மறைக்கலாம்லாம் சொன்னாரு, மியூசிக் சொல்றாரு, எல்லாமே யோகாசனம் சொல்லுவாரு. அவரு தெரியாத சப்ஜெக்டே இல்ல போல இருக்கு, டபுள் டிகிரி படிச்சவர்ல. ஆமா, சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து பெட்ரோல் டீசல் விலை குறையுமான்னு தான் மக்களோட கேள்வியா இருக்கு. காரணம் வந்து கச்சா எண்ணெய் விலைங்கிறது கட்டுக்குள்ள வந்திருக்கு. இதுக்கு வந்து பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லைங்க குறைக்கலாம் முடியாதுங்க. ஏன்னா ஜனவரியிலிருந்து ஜூன் மாசம் வரைக்கும் இந்த பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு 2 லட்சம் கோடி வரைக்கும் இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த இழப்பை தாங்கிக்கிட்டு தான் அவங்க பெட்ரோல் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இறங்கியிருக்கு, ஓகே தான். ஆனா இதுவே தொடர்ந்து 2-3 மாசம் நீடிச்சால் மட்டும்தான் பெட்ரோல் வரையும் நான் குறைக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலையினாலதான் எல்லா பொருட்களும் ஏறிடுச்சு. ஆமா, விலைவாசி உயர்வு. அப்ப ஜனவரில இருந்து எனக்கு இறங்கின மாதிரி தெரியவே இல்லை, அப்பயும் கட்டுக்குள்ளதான் இருந்துச்சு. இப்ப இந்த லாஸ்ட் 2 மாசமா அதிகரிச்சது எல்லாருமே பார்த்தோம். $100 போச்சு, போன வேகத்துல இறங்கிருச்சு. ஆமா, இவர் கேட்டா இன்னொரு கதை வந்து சொல்றாரு அமைச்சர். ஓகே, நம்ம தானே கட்ட போறோம், அவங்களுக்கு என்ன, சேரன் வச்ச கார்ல போயிட்டு வருவாங்க, அரசாங்கம் பெட்ரோல் டீசல் எல்லாம் போட்டு கொடுத்துருவோம். நான் ஊழல் பண்ண மாட்டேன். சூப்பர் சார். ஆனா ஊழல் பண்ணாம ஊழல் புகார் உள்ளவன கட்சியில சேர்த்துப்பேன். தாவேகாவின்ஸ் பி லைக் எவ்ரிடே மார்னிங் அண்ட் ஈவினிங். முக்கிய ஆவணங்கள் சிக்கின, பண பறிமுதல் செய்யப்பட்டன, விரைவில் சிறை செல்வார். திமுக அதிமுக மறைமுக பேச்சுவார்த்தை. சேலரி வெர்சஸ் இஎம்ஐ, எனக்கும் அவனுக்கும் தான் போட்டியே. குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ, நீ உன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எப்ப வெளியே வரியோ அப்பதான் உனக்கு வளர்ச்சிங்க. உண்மை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு யாருக்கு விருது அப்படின்னா விஜய்க்கு வந்து கொடுத்துடலாம். ஒருத்தர் ஜாமீன் அப்ளை பண்ணிருக்காரு, ஒருத்தர் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஹேண்ட்ஸ் அப் சார் அப்படின்னு கைது பண்ணிட்டு கூட்டு போயிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்கப்படலாம்ங்கிறாங்க. அது ஒரு சின்ன ட்ரெய்லர் தான், நீங்க போக பாருங்க, மேலோடு வரைக்கும் வரலாங்கிறாங்க. அதனால விஜய் தான் காவல்துறை மந்திரி. ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்லுவாங்களா படத்துல, அதே மாதிரி ஹேண்ட்ஸ் அப்னு சொல்லி அனிதாசன் அரெஸ்ட் பண்ணதுனால அதே விருதை விஜய்க்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.